ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு மார்கழி மாதத்துடைய 3வது நாள் 3வது பாசுரமான ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்கின்ற பாசுரத்துடைய விளக்கத்தை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் இந்த பாவை நோன்பு இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது, இந்த உலகத்துக்கு இந்த நாட்டுக்கே எவ்வளவு நன்மைகள் கிடைக்குது, நாடே செழிப்பா இருக்கு அப்படின்றதுதான் இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாசுரத்துடைய வரிகளை டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், பாருங்க. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார் தீயின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். ஆரம்பிக்கிற பொழுதே வாமன அவதாரத்துடைய சிறப்பை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டாள் நாச்சியார் 3 பாசுரங்கள்ல வாமன அவதாரத்துடைய சிறப்பை சொல்லியிருப்பாங்க. அந்த 3 அடிகளால் அந்த உலகத்தை அந்த பெருமான் அந்த பரந்தாமனை பற்றி 3 பாசுரங்கள்ல பாடியிருப்பாங்க. முதல் பாசுரமாக இந்த 3வது பாசுரத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பரந்தாமன் குள்ளமான ஒரு அவதாரம் எடுத்து, வாமன அவதாரம் எடுத்து, ஒரு குள்ளமான ஒரு அந்தன சிவனாக ஒரு அவதாரம் எடுத்து, அதிதியினுடைய மகனாக இப்ப வாமன் அவதாரம் எடுத்து பெருமான் வர்ற. மாபலி சக்கரவர்த்தி தனக்கு இந்திர பதவி வேணும் அப்படின்றதுக்காக பெரிய யாகம் நடத்துற. அந்த யாகத்துக்கு வர யாசகம் கேட்டு வர. ஏன்னா யாகம் முடிஞ்சவொடனே யாசகம் யார் யார் கேட்கறாங்களோ கேட்கறவங்களுக்கு எல்லாம் கேட்டதை கொடுப்பாங்க. அப்படி மாபலி சக்கரவர்த்திட்ட யாசகம் கேட்டு வர்ற. என் காலால் அளக்க 3 அடி நிலம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிற. அப்போ மாபலி சக்கரவர்த்தியும் சரின்னு சொல்லி தார வார்த்து கொடுத்துடுற. அப்படி மாபலி சக்கரவர்த்தி தாரவாத்து கொடுத்த அடுத்த நொடியே பெருமான் அப்படி ஓங்கி வளர்ந்து தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்து நிற்கிற. திருவிக்கிரமனாக பெருமான் வளர்ந்த அந்த சிறப்பைத்தான் ஆண்டாள் நாச்சியார் முதல் வரியில வச்சிருக்கிறாங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. அந்த அடுத்த தாரவாத்து கொடுத்த அடுத்த நொடியே பெருமான் அப்படி ஓங்கி வளர்ந்த. அப்படி ஓங்கி வளர்ந்து இந்த உலகத்தையே தன்னுடைய திருவடிகளால் அளந்த அந்த பரந்தாமன் அவருடைய திருப்புகளை அவருடைய பெருமையெல்லாம் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினார். அப்படி இந்த ஓங்கி வளர்ந்து இந்த உலகத்தையே அலர்ந்த அந்த பரந்தாமனுடைய பெருமையெல்லாம் பாடி பாவை நோன்பிருந்து நம்ம நீராடினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றதுதான் சொல்றாங்க. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது. மாதம் 3 முறை மழை பொழியுமா. அது எப்படிப்பட்ட மழையா இருக்குமா? தீங்கில்லாத மழையா இருக்குமா. ஏன்னா மழை பெய்யும் பொழுது ரொம்ப மழை பெஞ்சாலும் கஷ்டம், மழையே பெய்யலைனாலும் கஷ்டம். இப்படி தீங்கே இல்லாமல் மழை பொழியுமா. அததான் இந்த இடத்துல சொல்றாங்க. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது. மாதம் 3 முறை மழை பொழியும். அந்த மழையானது தீங்கில்லாத, யாருக்கும் தீங்கு விளைவிக்காத மழையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள அப்படின்றாங்க. சென்னல் பயிர்கள்லாம் ஓங்கி வளர்ந்து நிற்குமாம். அதுக்கு நடுவில் அந்த வரப்புகளில் எல்லாம் மீன்கள் துள்ளி குதிச்சு விளையாடுமாம். அந்த வரப்புகள்ல மீன்கள்லாம் துள்ளி குதிச்சு விளையாடும். பூங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப அப்படின்றாங்க. அங்க குவளை பூக்கள்லாம் மலருமா. அப்படி செழிப்பா இருக்கிறதுனால குவளை பூக்கள்லாம் மலருமா. அந்த குவளை பூக்களிலே இருக்கக்கூடிய தேனை பருகுவதற்காக அந்த வண்டுகள் எல்லாம் வந்து அந்த பூக்களிலே அமர்ந்து அந்த தேனை உண்டு அப்படியே அந்த பூக்கள்லயே மயங்கி கிடக்குமா. அப்படி தேனை பருகிவிட்டு அந்த பூவிலேயே மயங்கி கிடக்குமா. அடுத்து சொல்றாங்க, தேங்காதே புக்கிருந்து சீத்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்றாங்க. அவ்வளவு வளமை மிக்க ஒரு ஊராக அந்த ஆயர்பாடி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஆயர்பாடியில இருக்கக்கூடிய பசுக்கள் எப்படிப்பட்ட பசுக்கள்லாம்? வள்ளல் பெரும் பசுக்களாம். ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவங்க பால் கறக்கிறதுக்காக ஒரு கலையை எடுத்துட்டு போனாங்கன்னா அந்த கலையம் அந்த குடம் நிரம்பி வலியும் அளவுக்கு பாலினை சொரிந்து கொடுக்குமாம் அங்க இருக்கக்கூடிய பசுக்கள். அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. வாங்க குடம் நிறைக்கும்
வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த குடம் நிறைஞ்சு வழியிற அளவுக்கு அந்த பாலை சொரிந்து கொடுக்கக்கூடியதாக அந்த பசுக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க. செல்வம் நிறைஞ்சிருக்குமா, அதுவும் எப்படிப்பட்ட செல்வமா இருக்குமா, நம்மை விட்டு நீங்காத செல்வமா இருக்குமா, நம்மை விட்டு நீங்காத செல்வமாக அந்த செல்வம் நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த பாவை நோன்பு இருந்தா என்னென்ன நன்மைகள்லாம் விளையும் அப்படின்றத இந்த பாசுரத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. ஓங்கி உலகளந்த அந்த பெருமானுடைய பெருமையெல்லாம் பாடி நம்ம பாவை நோன்பு இருந்தோம்னா, நீராடி பாவை நோன்பு இருந்து அவரை வழிபாடு பண்ணோம்னா இந்த நாட்டுல தீங்கில்லாம மழை பொழியும். நல்லா மழை பொழியறதுனால சென்னல் பயிர்கள் எல்லாம் ஓங்கி வளர்ந்து நிற்கும். அதற்கு நடுவுல அந்த வரப்புகள் எல்லாம் மீன்கள் துள்ளி குதிச்சு விளையாடும். குவளை பூக்கள் எல்லாம் மலர்ந்திருக்கும். அந்த குவளை பூக்கள்ல இருக்கக்கூடிய தேனை பருகுவதற்காக வண்டுகள் வந்து அந்த பூவுல இருக்கக்கூடிய தேனை குடிச்சு அந்த பூவிலேயே மயங்கி கிடக்கும். அங்க இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் அள்ள அள்ள குறையாத அளவுக்கு பாலினை சொரிந்து கொடுக்கும். அவ்வளவு வள்ளல் பெறும் பசுக்களாக இருக்கும். அந்த நாடே செல்வமிக்க நாடாக, செல்வம் நிறைந்த ஒரு ஊராக இருக்கும். அவ்வளவு செழிப்பாக அந்த நாடு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல ரொம்ப அருமையாக ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க. ஆக இந்த மார்கழி மாதம் பாவை நோன்பு இருக்கிறதுனால நாடே செழிப்பா இருக்கும் அப்படின்றத ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்துல சொல்றாங்க. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். தொடர்ந்து இது போன்ற திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.